இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு மிரட்டலாக தான் இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து ஈஸ்வரிக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிளம்பும்போது நம்மளும் நினச்சோம். ஏன்னா வந்து இந்த கதையில் ஒரு வயசானவங்க ஈஸ்வரி என்ன தான் வந்து ஓவராக பேசினாலும் வந்து அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடுறது, நீதிமன்ற காவல், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போகாது அப்படின்னு நினச்சா நமக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி வந்து கதையை அந்தளவுக்கு அது இப்போ நெகட்டிவாகவும் அட் த சேம் டைம் பரபரப்பாகவும் தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயமே நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி நிறைய பேரை காயப்படுத்தியிருக்காங்க, வார்த்தைகளில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பச்சை குழந்தைய வீட்டிலேருந்து கடத்திட்டுலாம் போனாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போலீஸ் கேஸ்லாம் வந்துருமோ அப்படின்னு நினச்சா அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவங்க செய்யாத குற்றத்துக்கு அவங்க பேசாமல் உட்காந்து நின்னாங்க, எந்திரிச்சு தான் நின்னாங்க. இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் வாஸில் காலை மிதித்து பொதுக்கடின்னு கீழே விழுந்தாங்க ராதிகா. ஆனால் வந்து பழியெல்லாம் இப்போ இவங்க மேலே விழுந்து நீ தான் பின்னாடிருந்து தள்ளி விட்ட, நீ தான் கொலகாரி அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா தான் கொலகாரின்னு சொல்லி கோபிகிட்டையும் சண்டை போட்டு இப்போ கமலாவும் ராதிகாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாட்சிகளே கொடுத்துறாங்க. கோர்ட் கேஸாகவே இது மாதிரி நீதிபதி முன்னாடி போய் ஆதாரங்கள்லாம் கொடுத்து இவங்க முன்னாடி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, வேணுனே பண்ணிட்டாங்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிடுறாங்க. இதில் நம்ம காலையிலே சொன்ன மாதிரி நமக்கு இருந்ததுலேயே வந்து ஒரு ஷாக்கியான விஷயமா இருந்தது. மென்டலாகி விட்டாரா கோபி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா வந்து தன்னுடைய தாய்க்கு எகெயின்ஸ்டாக கேஸ் நடக்குது. அவங்க அதெல்லாம் பண்ணலை, அவங்கள வந்து எப்படியா காப்பாற்றி வெளில கூட்டணுங்கிற எண்ணத்துக்கு ஒரு வந்துட்டார். உங்கள் அம்மா அடிக்கடி வந்து இப்படி சொன்னாங்களா, இவன் அந்த குழந்தைய கலைச்சுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணச்சா வாய்ப்பே இல்லை, இவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் சொன்னாங்க தான், ஆனால் அதுக்காக பண்ணிடுவாங்க, சொல்கிறது தான் அதுக்காக பண்ணுவோமா, சொல்கிறதுனா செஞ்சுருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதுக்கு பிறகு இவருடைய சாட்சியும் சேர்ந்து தான் கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு தண்டனையாகவே மாறி நீதிமன்ற காவலில் வைக்கணும், இவங்க வந்து குற்றம் செஞ்சது நிரூபணம் ஆகிடுச்சு அப்படின்னே வேறு சொல்லிடுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் கழிக்க போகிறேன், இன்னும் எத்தனை வருஷம் நான் இருக்க போகிறேன், நான் அதில் ஜெயிலில் இருந்தேன், அதுவும் வந்து கொலகாரிங்கிற பட்டத்தோடு, அதுவும் பிஞ்சு குழந்தைய இந்த குழந்தைய வந்து கொன்னேன் அப்படிங்கிற பழிபாவத்தோடு நான் இருக்கணுமான்னு இவங்க வந்து அப்படியே வெம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரே வாய்ப்பு இந்த கதையில். இதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, லாஜிக்கலான வாய்ப்பு அப்படின்னா வந்து மேலே குற்றவாளி கூண்டில் ஏறி இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகா, கோபி, கமலா இவங்கெல்லாம் வந்து எதிராக சொன்ன வாக்குமூலத்துக்கு அகைன்ஸ்டாக அவங்க இந்த பாட்டி அம்மாவை தள்ளி விடலை அப்படிங்கிற வார்த்தையை மயு சொன்னால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். குற்றவாளி கொண்டுள்ள மயு ஏறி மயுவை வந்து பாக்கியா எப்படியாச்சும் வந்து அவங்க பார்த்துருப்பாங்களேன்னு அவங்கள்ட்ட விசாரித்து ஏற்றி கூட்டு போய் ஸ்கூல் வாசல்லே கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைகிட்ட பேசி அவங்கள வந்து ஒரு பிறல் சாட்சியாக மாற்றி அவங்க வந்து இல்லை இவங்க அதை பண்ணவே இல்லை, இந்த பாட்டி இதை பண்ணலைன்றத சொல்லி ஈஸ்வரியை வெளில கூட்டினா மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு மிரட்டலாக தான் இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து ஈஸ்வரிக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிளம்பும்.